காமனாக இருக்கிறது நீரிழிவு நோய் மற்றும் அதிக இரத்த அழுத்தம். இது எல்லாருமே நம்ம காமனாக பார்த்துக்கிட்டு இருக்குது. சரி, இப்போ இதெல்லாம் முக்கியமான பிரச்சனைகள் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இதுலேருந்து வெளிவரதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற வழிமுறைகளை மட்டும் பார்ப்போம். ஒன்று, சத்தான உணவு. வெரி ஸ்பெஷலாக நிறைய இரும்பு சத்து இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை, மற்ற காய்கறிகள், கீரை வகைகள், கேழ்வரகு இவற்றை அதிகமாக சாப்பிட்லாம். கால்சியம் அதிகம் நிறைந்த பால், கேழ்வரகு இவற்றை நல்ல உடலில் உணவுப் பொருட்களை சேர்த்துக்கலாம். ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படிங்கிட்டா, உடற்பயிற்சி. ஒரு வாரத்துக்கு எப்படியும் ஒரு 150 நிமிடங்கள் ஏரோபிக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல உடற்பயிற்சி செய்யணும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷம். அந்த மாதிரி ஒரு வாரத்தில் 5 நாளைக்கு பண்ணினா அதுவே போதும். மூணாவது, நல்ல தூக்கம். அதுக்கு மேலே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், வருஷத்துக்கு ஒரு முறை அட்லீஸ்ட் முழு உடல் பரிசோதனை செய்துக்கொள்ளணும். அதுதான் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் 40 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா பெண்களுமே வருஷத்துக்கு ஒரு முறையாவது முழு உடல் பரிசோதனை செய்துக்கொள்ளணும். இதையும் தவிர சுய மார்பக பரிசோதனை மாதத்துக்கு ஒரு முறை பெண்கள் எல்லாருமே தன்னுடைய மார்பகங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, இல்லை கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்று இல்லைன்னு அலட்சியப்படுத்தாமல் உடனே என்ன செய்யணும், மருத்துவரை போய் பார்த்து அதுக்குரிய ஆலோசனை வாங்கிக்கிறணும். கடைசியாக கன்க்ளூஷன், ஆரோக்கியமான பெண் ஆரோக்கியமான சமுதாயம். உங்கள் உடலில் ஏற்படுகின்ற சிறிய மாற்றங்களை கூட அலட்சியப்படுத்தக்கூடாது. வருடத்திற்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது ரொம்ப அவசியம் என்பதை வலியுறுத்தி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.